ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் எதுக்காக வந்து லாங் வீடியோ எடுக்கிறேன்னா, ஒரு பொண்ணாக பிறந்து அவங்க அம்மா அப்பா வளையல் பூ பொட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கி கொடுத்து அழகு பார்த்து ஒரு இடத்துல கல்யாணத்தை பண்ணி அதுங்களுக்கு குழந்த பிறந்து அதுங்களை சீராட்டி திடீர்னு அந்த கணவன் இறந்துட்டும் போது அந்த பொண்ணு இருக்கிற கோலம் பார்த்தீங்களா, எந்த கோலத்தில் இருப்பாங்க தெரியுமா? இது இல்லாமல் பாருங்க, இப்போ எப்படி இருக்கு, வெறும் கழுத்தா முகம் பாருங்க. இப்படி தான் ஒரு பொண்ணு இருக்காங்க. என்ன பாவம் பண்ணாங்க அந்த பொண்ணுங்க? பிறந்ததுலேருந்து பூ வச்சு பொட்டு வச்சு அவ்வளோ அழகு பார்த்து மேட்சிங்காக ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்குமா, அந்த ப்ளவுஸுக்கு இந்த சேரீ நல்லா இருக்குமான்னு அப்படிலாம் பார்த்து இவ்வளோ பூ வச்சா நல்லா இருக்குமா, அவ்வளோ பூ வச்சா நல்லா இருக்குமா, அந்த கம்மல் போட்டால் நல்லா இருக்குமா, அந்த பொட்டு வச்சா நல்லா இருக்குமா, குங்குமம் வச்சா நல்லா இருக்குமா, திருநீர் வச்சா நல்லா இருக்குமான்னு அப்படிலாம் ஆசைப்பட்டு ஆசைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணுங்க, அந்த கணவன் ஒருத்தர் வந்து வாழ்க்கை துணை கொடுத்து அவங்களுக்கு குழந்தைங்களையும் கொடுத்து திடீர்னு இடைப்பட்ட காலத்தில் இறந்துடுறாங்க. இறந்துட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை இதுதாங்க, பொட்டு இல்லாத பூ இல்லாமல். என்னோட நோக்கம் வந்து அதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சாரீ ஒயிட் கலர் ப்ளவுஸ் தான். கலர் சாரியே கட்ட மாட்டாங்க, வளையலும் போட மாட்டாங்க, கலர் சாரியே கிடையாது. ஆனால் இப்போ கொஞ்சம் காலம் மாற மாற கலர் சாரி கட்டுறாங்க இல்லையா? அது மாதிரி விதவையாக இருக்கிற பொண்ணுங்க கண்டிப்பாக அந்த பூ என்ன பண்ணுது, கணவன் இறந்துட்டாங்கன்னு அந்த குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு ஆம்பளை தொண்டர் இல்லாமல் அந்த பொண்ணு படுற கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுங்களோ? சிலரோட வார்த்தைகள் அடிபட்டு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நிறைய பேர் சொல்லலாம் அவங்களாம் என்ன கஷ்டம். சில பேர் கவர்மெண்ட் வேலையிலேருந்து இறந்து போவாங்க, சில பேர் சம்பாதிக்காமல் இருந்து போவாங்க, சில பேர் ரொம்ப வசதியாக இருந்து இறந்து போவாங்க. எப்படி இருந்து இறந்து போனாலும் பொண்ணுங்களுக்கு புருஷன் இல்லைனாவே கஷ்டம்தாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த பூவை வாங்கணும், பொட்டை வாங்கணும், வளையல வாங்கணும்? ஏன் சமுதாயம் ஒத்துக்காதா? சமுதாயன்றது யாரு? நாம் தான். நாம் பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. அரசாங்கம்லாம் அறிவிக்கலல்ல. கணவனை இறந்த பொண்ணுங்க வந்துட்டு பூ இல்லாமல் இருக்கணும், பொட்டு இல்லாமல் இருக்கணும். எனக்கு வேலைக்கும் டைம் ஆச்சு தான். இந்த மாதிரி டெய்லி நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எடுக்க முடியல. இது வந்து பஸ்ஸில் பார்த்த சம்பவங்கள். இப்போ நார்மலாக நான் வந்து வசதி இல்லாமல்லாம் பூ வைக்காமல் போயிட்டுருக்கேன். பூ வைக்கக்கூடாதுன்றதுலாம் இல்லை. சரி வாங்கினா செலவு, பிள்ளைங்கள கரை சேர்த்துட்டோம், அவங்களுக்கு 10 ரூபா செய்யணும் அப்படிங்கிறதால நான் பூ வைக்காமல் போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் ஏறினா ஒரு பொண்ணு, விதவை பொண்ணு தான் ஏறினாங்க. பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க பூ வச்சுருந்தாங்க. அவங்க பக்கத்தில் இவங்க உட்காந்தாங்க. இடம் இருந்தது, அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருக்கும்போது அவங்க வந்து அந்த பஸ்ஸில் ஏறும்போது ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இல்லாமலாம் இருந்தது, நல்லா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கு லேட் நல்லா அழகாக சேரீ பட்டு சேரீலாம் கட்டிக்கிட்டு நல்லா பூ நிறைய வச்சுக்கிட்டு நல்லா இருந்தாங்க. ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவாங்களாட்டிருக்குது, விசேஷத்துக்கு போவாங்க போல். அந்த பொண்ணு அவங்க வச்சுருக்கிற பூவே பார்த்து அது மனசு வந்து சோர்வடைகிறத நான் பார்த்தேன். மனசு வந்து அந்த பார்த்து கஷ்டமடைகிறத நான் பார்த்தேன். சும்மா ஒரு சின்னதாக ஒரு செயின் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ரிலேட்டட். என்னென்னலாம் நினச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுக்காரங்க இறக்காததுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் பூ வச்சோம், எப்படிலாம் சேரீ கட்டியிருந்தோம் அப்படிலாம் நினைப்பாங்கள்ல. ஆனால் இப்போ சேரீ கட்ட முடியும். ஒரு பொண்ணுக்கு அழகே என்ன அந்த பூவும் பொட்டும் தான். ஞாயிறு இருந்தால் உடம்பு பூரா தங்கமாக பூசினாலுமோ அந்த பூவும் பொட்டு இல்லாத பொண்ணு அலங்கோலம் தான். ஒரு பொண்ணுக்கு தேவை நகை தேவையில்ல, பொட்டு பூ. இது நான் பேசி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல.
மனசு கஷ்டமாக இருந்தது. உங்களோடலாம் அப்படி பேசலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து உண்மையே நான் அதை பெரிய விஷயமா தான் எடுத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டம் அந்த பொண்ணு. மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். போங்க. இதை டெய்லி நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். எதை பேசணும், அதை பற்றி சொல்லணும் அப்படின்லாம் நினைக்கிறது நமக்கு வந்து டைம் கிடைக்கிறதால அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் நான் டெய்லி அந்த பொண்ணு நினைப்பேன், அதை பார்த்து கஷ்டப்பட்டது இன்னமும் அப்படியே என் கண்ணுக்குள்ளே இருக்குது. மனசில் எவ்வளோ வேதனை நினைக்கும், எப்படிலாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் நினைக்க தோணுது. அதோட ரீசன் பார்த்திங்கன்னா, சாவர வரலையுமே பூ வைக்க முடியாது. அந்த பூ வைக்கணுன்ற ஆசையே அந்த அப்படியே மண்ணுக்குள்ளே மண்ணு போட்டு பதிச்ச மாதிரி போட்டு பதிச்சது. மண்ணுக்குள்ளே போட்டு விதைக்கிற கூட ஒரு நாள் துளுத்து வரும். ஆனால் மனசுக்குள்ளே போட்டு விதைக்கிற ஆசைகள் இருக்குது பாரு, ஒரு சில ஆசைகள் தான் விளைச்சி வரும். மீதி ஆசைகளாக அப்படியே மண்ணோட மண்ணாக அழிஞ்சிருன்ற மாதிரி மனசோட மனசாக அழிச்சிக்கணும் அந்த விதவியாக இருக்கிற பொண்ணுங்களாம். நானுன்னு இல்லை, வேறு யாரையாக இருந்தாலும் சரிதான். நானும் சரி, நீங்களும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரிதான். விதவியாக இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் கேலி கிண்டல் பேசாதீங்க. அவங்கள வந்து ஒரு ஈவாக பேசாதீங்க. அவங்க தவறான வழியில் நடக்கிற பொண்ணுங்களாக இருந்தால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவங்கள தவறான வழியில் நடத்தும். யாரும் அவ்வளோ ஒரு ஈவாக பேசாதீங்க. சும்மா எனக்கு தெரிஞ்சதை போடலாம் தான். இது யாரும் தப்பாலாம் எடுத்துக்க தேவையில்ல. எல்லாருக்குமே அந்த கருத்துகள் இருக்கும். அது ஆண்களும் அதுமாரி நினைப்பாங்க. பாவம் அந்த பொண்ணு புருஷன் இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பெண்களும் அதுமாரி நினைக்கிற பொண்ணுங்க. ஆனால் ஈவா பேசுகிற பெண்களும் இருக்காங்க. சரிங்களா? எனக்கு அது வந்து அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து பேசிட்டேன். இனிமேல் ரிலீஸ் ஆகிடும். கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோ ஒரு 10 பேர் பார்த்தாலும் சரிதான். கணவன் இல்லாத பொண்ணுங்களுக்கு மனசில் ஆசை இவ்வளோவும் இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் கொஞ்சம் உணர்றீங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து கொஞ்சம் நான் ரிலீஸ் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதுலேருந்து நான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டேன். ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் யார் போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் எப்படி இல்லை, என் கதையை வச்சு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஒரு பெத்த அப்பா அம்மா அவங்க பர்மிஷன் இருந்தாவே போதும். அப்பா அம்மா ஒரு பர்மிஷனே கூட தேவையில்லை. எதுக்கு? பிள்ளை பெற்றவளோட அப்பா அம்மா பர்மிஷன் நல்லாயிருக்கும். ஆனால் அதே பையனை பெற்ற அப்பா அம்மாவோட பர்மிஷன் விடுவாங்களா? அவங்க மனசில் என்ன நினைப்பாங்க? நல்லவங்களும் இருக்கிறாங்க. நான் எல்லாருமேலாம் குறை சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி தப்பாக பேசுவாங்க அவங்க. ஆனால் பிள்ளை பெற்றவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நம்ம பிள்ளை பூம்பொட்டோடு இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உண்மையாகவே இந்த காலங்கள் வந்து மாறிச்சுன்னா சந்தோஷப்படுவேன் நான். எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுப்பா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அது மாதிரி இருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். ஆனால் விதவியாக இருக்கிற பொண்ணுங்களை கொஞ்சம் அன்பாக பார்த்து பேசிக்குங்க. சரிப்பா, நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னோட மனசில் இருந்த பாரத்தை உங்ககிட்ட நான் இறக்கி வச்சிட்டேன்.